தமிழோடு விளையாடி தமிழோடு உறவாடி தமிழ்நாட்டை ஆட்டைய போட திட்டம் போட்டோவே அப்படின்னு நான் பாடல சார். அங்க ஐயா மோடி பயங்கர ஜாலியா பாடிக்கிட்டு இருக்காரு வைக்கிற ஐயா அப்படி பேசுனதை பார்த்த உடனே இங்க இருக்கிற அந்த ஐயாவோட பக்தாலாம் எப்படி பேசுறாங்க தெரியுமா? இனிமே தமிழ் கடவுள் முருகர் கிடையாது, ஐயா மோடி தான். ஐயா மோடி எந்த அளவுல இருக்காருன்னா முருகனுக்கு கீழே ஔவையாருக்கு மேல நக்கீரனுக்கு கூட 4வது இடம் தாண்டாங்க. நான் மீசக்காரர் சொல்றப்ப நான் சொல்றது ஒரு பூசக்காரு கீரன் நக்கீரன் இருக்காரு இல்லையா, அவரை சொன்னேன். இவர் விவேகண்ணன் இருக்காப்புல, அவர் ஒரு படத்துல வந்து சொல்வார், இனி எந்த நாடு கேரளம், எந்த மொழி மலையாளம், எந்த சீஃப் மினிஸ்டர் அப்படின்பார்ல, அதுல அந்த சீஃப் மினிஸ்டரை மட்டும் கட் பண்ணிட்டு ஐயா அப்படியே மரத்தமிழனாவே மாறிட்டாப்புல. இனி எந்த நாடு தமிழ்நாடு, எந்த மொழி தமிழ், நான் ஒரு மரத்தமிழன் அப்படின்னு பயங்கரமா. ஆனா நமக்கெல்லாம் தோணும், என்னடா திடீர்னு கரடி வந்து காலை அமுக்கி விடுது, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு. காரணமே இல்லாம கரடி வருமா? நோயன்னு நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. காரியம் ஆகணும்டா. இந்த கரடி காலை மட்டும் கிடையாது, வாழையும் சேர்த்து அமுக்கும், தெரியுதா? ஐயா திடீர்னு எடுத்து இந்த தமிழ் டியோட்ரண்ட போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காப்லையே, உடம்பு பூரா பூசிக்கிட்டு இருக்காப்லையே, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 3/4 பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஐயாவுடைய இந்த திடீர் அவதாரத்தையும், அவர் ஏன் இந்த அவதாரத்தை எடுத்தார், எத்தனை நாள் இந்த அவதாரத்துக்கு வேலிடிட்டி அப்படின்றதையெல்லாம் வளாவரியா பார்க்க போறோம். பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கூப்பு. பிரகாஷ்ராஜ் அப்பயே சொன்னாப்புல, ஆனா நாம தான் நம்பல. இந்தியாவிலேயே பெரிய நடிகை ஐயா மோடி தான், அவர்கிட்ட இருந்து தான் நாங்க நடிப்பை கத்துக்கணும் அப்படின்னாப்புல. ஆனா இப்ப நம்புறோம் சார். நம்புறா. எலெக்ஷன் வந்துட்டாலே போதுமே, சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. எந்த ஸ்டேட்ல எலெக்ஷன் வந்தாலும் அந்த ஸ்டேட்டு மக்கள் தான் வசதி, அந்த ஸ்டேட்டோட மொழி தான் வசதி, அந்த ஸ்டேட்டோட கலாச்சாரம் தான் வசதி அப்படின்னு சொல்லி நல்லா ஊதுன்னு ஊதுவாப்புலன்னு வைக்கல, கூச்சமே போட மாட்டாப்புல சார். கொஞ்சம் கூட கூச்சம். இப்போ கூட இந்த ஐயா இந்த முங்கி பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துவாப்புல இல்லையா, அந்த முங்கி பாத்துல தான் முக்கிய இருக்காப்புல இந்தியா பூரா. அதுல இந்த தமிழ் சங்கம் வந்து நடத்த போறா காசில, இந்த நாளைக்கு டிசம்பர் 2ஆம் தேதி நினைக்கிறேன். அந்த தமிழ் சங்கத்துல இந்த தடவை வந்து என்ன பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ் கற்கலாம். ஏன்னா தமிழ் வந்து நீங்க கத்துக்கணும். இந்தியாவோட இந்தியா அதை நினைச்சு பெருமைப்படுது. தமிழ் மொழி பயங்கர உயர்வானது, தமிழ் கலாச்சாரம் அதை விட பயங்கர உயர்வானது. நாம எல்லாரும் தமிழை வந்து தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் நாம மதிப்பா நடத்தணும். இந்தியாவுடைய பெரிய ஒரு விஷயம் தமிழ் அப்படின்ட்டாப்புல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே இதே வாய் பீகார்ல பேசுச்சு. என்ன பேசுச்சு? தமிழ்நாட்டில் இருக்கிறேன் பூரா கொலகாரங்கப்பா, மனசாட்சின்றது கொஞ்சம் கூட மனசுல இல்லாதவங்க, அவங்களையெல்லாம் வந்து நம்ம மனுஷ லிஸ்ட்லயே சேர்க்க முடியாது. நம்ம ஊர் பீகார் பசங்கள் எல்லாம் அங்கே எப்படி பிச்சைக்காரங்க மாதிரி நடத்துறாங்க தெரியுமா? மனித நேயம்ன்றது அவங்களுக்கு அறவே கிடையாது. இதை நான் சொல்லல, இதே வாய் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீகார்ல சொன்னுச்சு. அதுக்கு முன்னாடி ஒடிசாலையும் இதே மாதிரி ஒரு வாயை கொண்டு வந்தாங்க. இதே வாய் தான் அந்த வாயம். அந்த வாய் என்ன சொன்னுச்சுன்னா, தமிழ்நாட்டுக்காரங்க பூரா களவாணி பயலுக, திருட்டு பயலுக, இங்க இருக்கிறத திருடி கொண்டு போயிட்டு அங்க வச்சிருக்காங்க. இவங்க சோறு திங்கிற லட்சணத்தை பார்த்துருக்கீங்களா நீங்க? இவங்க சாப்பிட்றத பார்த்தாலே அருவருப்பா இருக்கும். கொஞ்சம் கூட டீசன்ஸே இல்லாத பசங்கப்பா தமிழ்நாட்டை. எங்கெங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் எலெக்ஷன் நடக்குது அங்கெங்கெல்லாம் அப்பப்பெல்லாம் வந்து தமிழ்நாட்டை லிங்க் பண்ணி பேசிடுவாப்புல. ஆனா எல்லாத்தையும் பேசிவிட்டு கடைசியில தமிழ்நாட்டுக்குன்னு வர்றப்ப, எனக்கு தமிழை ரொம்ப பிடிக்கும், நான் கூட தமிழ் கற்றுக்கலான்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு தமிழ் தெரியலையேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இதை நான் சொல்லலப்ப, இதையும் அவரே தான் சொல்லுவார்.
நிஜமா சார். இவரை மாதிரி இடத்துக்கு ஏத்தாப்புல மாத்துறதுக்கு பச்சம் வந்து பந்தயம் கட்ட முடியாதுன்னு வச்சுங்களேன். தோத்துறான். நீ அதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்க சார். ஐயா பொசுக்குன்னு இப்படி மாறுவாப்புல, இந்த பக்கம் பொசுக்குன்னு அப்படி மாறுவாப்புல. இப்ப தமிழுக்கு கேட்கிறாப்புல இல்ல. எப்ப கேட்டாலும் பதிலே வராது. இந்த மொழிகளை சேஃப்டி பண்றதுக்கு, செக்யூர் பண்றதுக்கு, டெவலப் பண்றதுக்கு இவங்க ஒதுக்கின ஒட்டுமொத்த நிதி 2700 கோடி ரூபான்னு நினைக்கிறேன். அந்த 2700 கோடி ரூபாயில கிட்டத்தட்ட 2530 கோடி ரூபா 27,000 பேர் பேசுற ஒரு மொழிக்காக செலவு பண்ணப்படுது. அந்த மொழிக்கு ஏன் நீங்க செலவு பண்ணீங்கன்னு கேட்கவே மாட்டோம். ஏன்னா அழிய போற மொழிய, இன்னும் சொல்ல போனா செத்த மொழிய அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளவுதான். ஏன்னா செத்த மொழின்னு எதுக்கு சொல்றேன்னா, எந்த ஒரு மொழி கம்யூனிகேஷனுக்கு பயன்படலையோ அந்த மொழி செத்த மொழி தான். அதை வச்சு யாராச்சும் இப்போ ரோட்ல வந்து இப்போ நானும் இன்னும் இப்போ நீங்களும் வந்து பேசிக்கிறோம்னு எங்களை தமிழ்ல பேசிக்குவோம். அது வந்து உயிர்ப்போட இருக்கிற மொழி. இங்கிலீஷ்ல பேசிக்குவோம், அதுவும் உயிர்ப்போட இருக்க மொழி. இவ்வளவு ஏன் சில பேர் பிரெஞ்சுல பேசுவாங்க, ஜாப்பனீஸ்ல பேசுவாங்க, சைனீஸ்ல பேசுவாங்க. சமஸ்கிருதத்துல எத்தனை பேர் உரையாடி கொள்கிறீர்கள் சொல்லுங்க? அது எதுக்கு? அது வந்து ஒரு கோடல் லாங்குவேஜ். அதான் எப்படின்னா இப்போ இந்த C++, ஜாவா இன்னும் நிறைய வச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி அதுவும் ஒரு கோடல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அவ்வளவுதான். அது ஒன்லி பெர்ஃபார்ம் பண்றதுக்காக மட்டுமே வச்சிருக்க லாங்குவேஜ். ரிச்சுவல்ஸ், அதாவது இந்த அவங்களா கண்டுபிடிச்சதுன்னு வைங்க, அது எதுவும் வந்து அதுக்கு அந்த பவர்லாம் இருக்கு. உண்மையான அர்த்தத்தை எடுத்து போட்டு அடிச்சாங்கன்னா ஒரு பயம் உட்கார்ந்து அதை கேட்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் ரொம்ப நாரகாசமா இருக்கிறதா வந்து அதை டீகோட் பண்ண வைக்க சொல்றாங்க. சரியா? அந்த மொழியை டெவலப் பண்றதுக்காக 2530 கோடி ரூபாய் தப்பு கிடையாது. ஆனா அந்த மொழியை டெவலப் பண்றதுக்காக 2530 கோடி ரூபாய் செலவு பண்ணிடல. இவ்வளவு தூரம் பேசுறீங்கள, உயர்வான மொழி, உயர்வான கலாச்சாரம், தொன்மையானது, இதுக்கெல்லாம் அப்ப இதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்கலாம்? பேலன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் இருக்கிற அந்த இந்திய மொழிகள் இருக்கு இல்லையா, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், அதுக்கு இவங்க ஒதுக்குனது அந்த 147 கோடி ரூபாய் ஒட்டு மொத்தமா. இதுதான் ஐயா மொழி மேல வச்சிருக்க பாசம். இப்ப இந்த அத தமிழ் வந்து இந்தியாவோட பெருமை அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுனீங்கல்ல, சந்தோஷமா இருக்கு. எங்க இந்தியா பூரா தமிழை எல்லாரும் கத்துக்கணும். இந்தியா திணிக்காம தமிழை திணிங்களே பார்ப்போம். தமிழ் தான் பயங்கர உயர்வான மொழியாச்சு. தமிழ் தான் பயங்கர உயர்வான கலாச்சாரம் உள்ள மொழியாச்சு. இருக்கிறதுல ரொம்ப தொன்மையான மொழி. இந்தியாவோட பெருமையும் வேற. இந்தியாவோட பெருமை இந்தி இல்லைன்றது ஐயா வாயாலேயே வந்துருச்சு. எங்க எல்லாத்தையும் நீங்க அப்படியே தமிழ்ல மாத்துங்க பார்ப்போம். தமிழை கத்துக்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பேச்சுக்கு அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழை பேசுறதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியுமா சார்? தமிழ்ல இருக்கு தமிழ்நாடு, தமிழ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லையே. ஆனா நீங்க செய்யற செயலெல்லாம் பார்த்தா அப்படி எதுவுமே தெரியலையே சார். இந்த ஒரு இடம் தான் வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இவங்க அதை ரொம்ப பிடிச்சி தொங்குன்னு தொங்குறாங்க, விட மாட்டேன்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் மற்ற ஊர்ல எல்லாம் நம்ம ஈஸியா அதை கொண்டு விட்டு நாம போயிட்டு நம்மளோட இதை வந்து வளர்த்து விட்டோம். இந்த இடத்துல நம்ம உள்ள போகணும்னு நினைச்சாலே எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அடிச்சு கையை காலம் முடிச்சு போடுறாங்க. எதுவுமே இதுக்குள்ள நம்மளால பண்ண முடியல. அந்த அளவுக்கு தமிழ் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கு தமிழ்நாட்டை உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தனுக்கும். அதை எப்படி உடைக்க, அதுதானே உங்க பிளானா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டை டெவலப் பண்ணணும்ன்ற அந்த நினப்பு உள்ளுக்குள்ள உங்களுக்கு உண்மையிலேயே இருந்துச்சு அப்படின்னா, இங்க நீங்க என்னென்ன திட்டங்கள் ஒண்ணு இல்ல, நீங்க இது வரைக்கும் விட்டுட்டு போன திட்டங்கள், விட்டுட்டு போன திட்டங்கள், எய்ம்ஸ்ன்னு ஒண்ணு இருந்துச்சு இல்ல சார்? அந்த எய்ம்ஸ் என்னதான் சார் ஆச்சு? அதுக்கு எப்பதான் சார் விரிவு காலம் போறக்கு சொல்லுங்களேன். ஓப்பனா இப்ப நீங்க மெட்ரோவுக்கு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வழக்கத்தை கொண்டாந்து எய்ம்ஸுக்கு கொடுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தடை பண்ணிருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு ஒத்துழைக்கல சொல்லுங்க. அதை ஏன் சொல்லாம, ஏன் அதை எங்களுக்குள்ள வச்சுட்டு அந்த ஒத்த செங்கல்ல உட்காந்து நாங்க என்னத்தை பண்றது? இப்ப இல்ல அது எனக்கு புரியல. அட்லீஸ்ட் அந்த செங்கலையாவது எடுத்துட்டு போயிட்டு வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க சார். முடியல எங்களால. எவ்வளவுதான் நாங்களும் வந்து இப்போ வரும் அப்போ வரும். அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச என்னென்ன ப்ராஜெக்ட் எல்லா இடத்தையும் முடிச்சுட்டாங்கப்பா. இங்க எல்லாமே அப்படியே பாதியிலே கிடக்கு, அரைவேக்காடா கிடக்கு. எப்பத்தான் முடியும்? ஏன் தான் பண்ண மாட்டேன்? அந்த மனசு தமிழ்நாட்டை டெவலப் பண்ணணுன்ற எண்ணம் கொஞ்ச நாளும் உள்ளுக்குள்ள வேணும்ல, இருக்கணும்ல. ஆனா அதை விடுங்க. இந்த இது கல்வி, இந்த 2200 கோடி ரூபா வச்சிருந்தாங்கல்ல, அதை தூக்கி கொண்டு போயிட்டு பீகாருக்கு ஊப்பிக்க பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. 2200 கோடி ரூபா நமக்கு வர வேண்டியது நம்மகிட்ட வச்சிருந்தது.
அதை தூக்கி கொண்டு அங்கடி பிரித்து கொடுத்துட்டாங்க. ஏன் ஏன் அதை சும்மா கொண்டாந்து எதுவும் கொடுக்குறீங்களா, இல்லை வேற எதுவும்? எப்படி இங்கே வாங்கினது தானே திருப்பி கொடுக்குறியா? அந்த திட்டம் கொடுக்கணும்ல, அதை ஏன் கொடுக்காம விட்டுட்டு போனீங்க? கொடுக்காம போனால் போகிறோம், அந்த பக்கம் பிரித்து கொடுத்துட்டாங்க. எவன் போட்டு காசை யாருக்கு கொடுக்குறது? இப்போ நாங்கள் கேட்போம்ல, அதை விடுங்க. தமிழை இவ்வளோ தூரம் பயங்கரமாக பிடிக்கணும் அப்படில்ல. கோதுமைக்கு 0%, அரிசிக்கு 5%. ஏன்? அந்த பக்கம் இருக்கிறவன் அரிசி சாப்பிட மாட்டான், இந்த பக்கம் சவுத்து பக்கம் இருக்கிறவங்க அரிசி சாப்பிட்ற அரிசி டிஃப்ரெண்டாக இருக்குமே தவிர அரிசி தான் சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் அந்த அரிசிக்கு 5%? எதுக்கு? எங்க அதுக்கு காரணம் சொல்லு சார், இதுக்கு காரணம் சொல்லுங்க சார். பிடிக்கும் இல்லை, ஏன்? அதுவும் திங்கிற பொருள் தானே. இல்லை அதை வச்சு நாங்கள் வேற ஏதாச்சும் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோமா? இல்லை அதை வச்சு வேற வயிறு நிறையணும் சார். ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எரியுது, வயிறு நிறைய மாட்டேங்குது, எரியுது, அப்படியே கட்டது குதிக்குது. இப்போ எதுக்காக ஐயா இதை இன்னும் அது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து கேட்கலாம் இது எல்லாம். அதாவது இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், சட்டசபை தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் நிறைய எடுத்துக்கொண்டாந்து கேட்கலாம்னு வைங்கள. ஐயா வந்து உள்ள ஓடுறது எனக்கு தமிழ் ரத்தன்றுவாப்புல. தமிழ் அதாவது கிழிச்சு விட்டீங்கன்னா நான் தமிழ் தான் கற்றுவேன், வீல்லாம் கற்ற மாட்டேன், தமிழ் தான் கற்றுவேன். கீழே விழுந்தா கூட, தடுக்கி விழுந்தா கூட அம்மா அப்படிலாம் வராது, பிதா மாதா அப்படிலாம் வராது, தமிழ் அப்படின்னு தான் வரும் இல்லையா? நீங்கள் பேசுங்க, எவ்வளோ நீங்கள் பேசுகிறீங்க, நாங்கள் கேட்குறோம், நீங்கள் என்ன. ஆனால் உண்மையில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ரீல் அழுந்து போச்சு சார். அதான் நீங்கள் இதை முதல்ட்டாக சொல்கிறப்ப உண்மையில் எல்லாருமே நம்பினாங்கப்பா. எப்பா இது வரைக்கும் இது எந்த பிரதமருமே பேசாத விஷயம்ப்பா, இவர் பேசியிருக்காரு. ஆனால் அவங்கெல்லாம் பேசலை அப்படின்னாலும், மற்ற பிரதமர்லாம் இது வரைக்கும் பேசலைன்னாலும் நமக்கு துரோகம் பண்ணாமல் இருந்தா, நமக்கு என்ன தேவை அதை வேணும்னே பழி வாங்காமல் இருந்தாங்க. அதான் எனக்கு நீ ஓட்டு போல எந்த ஒரு தேசிய கட்சியுமே இங்கே நான் கால் ஊன முடியாத காரணம் ஒரு அந்த இங்கே திமுக வந்ததுக்கு அப்புறம் கால் ஊன முடியாத காரணம், அவங்க எப்படி வெள்ளைக்காரன் நம்மளை வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி அவங்களும் நம்மளை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சாங்க. தமிழ்நாடு தனிச்சு நின்றுச்சு. எங்களை ஆள்ற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் அறிவு பத்தாது, அனுபவமும் பத்தாது. ஏன் அப்படின்னா எங்களுக்கு தேவை என்னன்றதே உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. என் தேவை என்னன்னு தெரிஞ்சா தானே நீ அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்றாப்புல பண்ணுவ. அதை நீ புரிஞ்சுக்க தயாராகவும் இல்லை, அதை நீ காது கொடுத்து கேட்கவும் தயாராக இல்லை. எங்கள் தேவையை நாங்கள் பூர்த்தி படிக்கிறோம். தமிழ்நாடு முன்மாதிரியாக இன்ன வரைக்கும் இருக்கு. இங்கே என்னென்ன திட்டங்கள் இது வரைக்கும் வந்திருக்கு அதை பார்த்து அப்படியே காப்பி அடித்து டெவலப் பண்ண பல மாநிலங்கள் இருக்கு. இதையெல்லாம் பொறுத்துக்க முடியலை உங்களால் இல்லையா? பட் ஆனால் அதையெல்லாம் வந்து அவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பண்ணாங்க. ஆனால் இங்கே ஐயாவை அடிக்கிறாங்க, அதான் அந்த கட்சியை அடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஐயாக்க நமக்கு என்னென்ன வரணுமோ நியாயமாக வர வேண்டிய விஷயங்கள், சின்ன விஷயங்கள் பர்சனலாக எடுத்துக்கிட்டு எல்லாம் ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம கேட்டு கதறி கெஞ்சி இல்லாடி இப்படி ஒரு ஆளுநரை தூக்கி உட்கார வைப்பாங்களா? யோசிப்போம். இந்த ஆளுநர் இங்கே இருந்து, அதாவது மத்திய இதுக்கும் மாநிலத்துக்கும் இடையில ஒரு ஒப்பந்ததாரராக இருக்கிறவர் தான் வந்து ஆளுநர். ஆனால் அவர் ஒப்பந்ததாரராக இருக்கார் நம்மக்கிட்ட. யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷன் நமக்கு உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே வந்து நம்மளை எப்படி பின்னாடி முதுகுல குத்தி கிழிக்கலாம் நம்மளை. இதுதான் வேலை. இப்படி ஒரு ஆளை தேடி பிடிச்சி கொண்டாந்து வச்சுருக்காங்க சார். எந்த விதத்துலையும் இது சந்தோஷமாக இருந்துடவே கூடாது. அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ எதுக்கு அதை வச்சு பேசுகிற அப்படின்னா அடுத்து இனிமேல் வரணும் இல்லையா? நிறைய இன்னும் ஐயா ஏகப்பட்ட முறை வருவார். ஆனால் வர்றப்ப நல்லா தெரிஞ்சவங்க பதிலோட வாங்க. ஒடிசாவில் நீங்கள் சொன்னதுக்கும் பீகாரில் நீங்கள் பேசுனதுக்கும் எதை ஆதாரமாக வச்சு எதை நீங்கள் வந்து அங்கே வந்து கொண்டு போய் நிப்பாட்டலாம் அப்படின்னு நினச்சிங்க? எங்களை பார்த்து கொலகாரன் சொன்னது, எங்களை பார்த்து களவாணி பையன் சொன்னது, அதாவது நாங்கள் வந்து நாகரிகம் இல்லாதவங்கன்னு சொன்னது இப்போ வேணா சொல்லலாம். அதுக்கெல்லாம் என்ன பதில்ன்றதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டு போடுறத பற்றி பேசுவோம். நன்றி.